பேசும் இந்த பெண்ணிற்கு என்ன ஆனது என கடைசி வரை பாருங்கள். ഇതുമാണ് ഉരുള് പൊട്ടിയിട്ടുണ്ട്. ഞങ്ങളൊക്കെ വീട്ടിലൊക്കെ വെള്ളം ഒന്ന് ആരോടെങ്കിലും ഒന്ന് പറഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ ഇന്ന് രക്ഷപ്പെടുത്താം. ചുരമല്ല എവിടെയാണ്? ചുരമ്പല സ്കൂളിന്റെ അവിടെ മേലേന്ന് മറിഞ്ഞു വീണ് പോന്നതാ. വീട്ടിലൊക്കെ വെള്ളമാണ്. ഒന്ന് ആരോടെങ്കിലും ഒന്ന് നിങ്ങളൊന്ന് പറ. ശരി 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 നീ ഒരു കാര്യം ചെയ്യ്, ഫോണിന്റെ ചാർജ് തീർക്കണ്ട, അത്യാവശ്യ കോഴ്സ് മാത്രം എടുത്താൽ മതി. ഹലോ മോളെ, നിങ്ങള് സ്ഥിതി എന്താ? എവിടെയാ ഉള്ളത് നിങ്ങള്? വീട്ടിലുണ്ട്, വെള്ളമാണ്. എല്ലാരും കുറെ പേരൊക്കെ ഇവിടെ എത്തിച്ചു. ഇനി അറിയില്ല, പുറത്തിറങ്ങാൻ പറ്റാത്ത അവസ്ഥ. അല്ല ഇനി പൊട്ടിയിട്ട് ഞങ്ങളൊക്കെ പോകും. മോളെ സ്ഥലം എവിടെയാ നിങ്ങള്? ചൂരമല ഹൈസ്കൂൾ റോഡ്. ഇപ്പം നിങ്ങളെല്ലാരും എവിടെയാ ഉള്ളത്? ഇപ്പൊ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ തന്നെയാണ്, പക്ഷെ അകത്തൊക്കെ വെള്ളമാണ്. താഴെയുള്ളവരൊക്കെ എങ്ങനെ രക്ഷപ്പെട്ട് വന്നു എന്ന് ഞങ്ങൾക്കറിയില്ല. പറ്റാതെ വെള്ളമായിരുന്നു. അതായത് ഞങ്ങളുടെ വീട്ടിലാണ്, ഞങ്ങളുടെ വീടിന്റെ പുറകിൽ കൂടെയും സൈഡിൽ കൂടെയാണ് വന്നത്. അപ്പൊ താഴെയുള്ള വീടുകളിലുള്ളവരൊക്കെ ഇപ്പൊ കുറെ പേര് നമ്മുടെ വീട്ടിലെത്തിയിട്ടുണ്ട്. ഞങ്ങൾക്ക് ഇവിടുന്ന് പുറത്തിറങ്ങാൻ പറ്റാത്തൊരവസ്ഥ. ശരി ശരി. മുതിർന്ന ആളുകളൊക്കെ ഉണ്ടല്ലോ അവിടെ? എല്ലാരും ഉണ്ട്. ഞങ്ങൾ എല്ലാരും അറിയിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ആരെങ്കിലും രക്ഷപ്പെടുത്താൻ വരട്ടെ എന്ന് വിചാരിച്ചു. அவர் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பெண்ணின் இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. இதோ இந்த வீட்டில் இருந்துதான் அந்த பெண் நள்ளிரவில் இந்த போன் கால் செய்துள்ளார். இவருக்கு மட்டுமல்ல, தனக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் போன் செய்து உதவி கேட்டுள்ளார். தனது உயிரை ஆபத்தில் இருக்கும் நேரத்தில் கூட நிலச்சரிவால் தாழ்வு பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வந்து என் வீட்டில் பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளேன் என அந்த பெண் போனில் கூறுவதை கேட்க முடிகின்றது. அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு தான் அந்த பெண் போன் செய்கின்றார். ஆனால் எதிர்முனையில் பேசுபவரோ நிலச்சரிவா, அப்படியா, எந்த இடத்தில் என ஆச்சரியமாக கேட்கின்றார். காரணம், நாட்டையே உலுக்கிய வயநாடு நிலச்சரிவு குறித்து முதலில் வெளி உலகிற்கு தகவல் சொன்னவர் இந்த பெண் தான் என கூறப்படுகின்றது. இவர் பெயர் நீத்து. சூரல்மலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வந்துள்ளார். நள்ளிரவில் திடீரென சத்தம் கேட்டு எழுந்து பார்த்ததும் நீத்து நிலச்சரிவு ஏற்பட்டதை அறிந்து பதறிப்போய் தனது மருத்துவமனைக்கு முதலில் போன் செய்துள்ளார். அந்த போனின் ஆடியோ தான் இது. இதுதான் நீத்து அவர்களின் வீடு. எனது வீடு மூழ்கி கொண்டிருக்கின்றது, காப்பாற்ற வாருங்கள் என இங்கிருந்துதான் நீத்து போன் செய்துள்ளார். நீத்து அவர்கள் கூறியது போன்று போன் துண்டிக்கப்பட்டது. மற்றொரு நிலச்சரிவு அவரின் வீட்டை தாக்கியுள்ளது. மீட்பு குழுவினரால் உரிய நேரத்தில் அங்கு செல்ல முடியவில்லை. நீத்துவின் இந்த வீடு மண்ணில் புதைந்தது. நிலச்சரிவு அவர்களை ஆட்கொண்டது. தன் வீட்டில் தங்க வைத்து பல உயிர்களை காப்பாற்றிய நீத்துவின் கடைசியாக பேசிய ஆடியோ மட்டுமே எஞ்சியது. தற்போது நீத்து நம்மிடம் இல்லை. நீத்துவின் கணவரும் அவரது 5 வயது குழந்தை மட்டுமே உயிர் பிழைத்துள்ளனர். நீத்து மறைந்திருந்தாலும் தன் உயிரை கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றியுள்ள நீத்து அவர்களின் தியாகம் அந்த பகுதி மக்களின் உள்ளங்களில் நிலைத்து நிற்கும். சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.